ஜீவா அந்த இடத்துல கரெக்டாக வர்றாரு. என்னடா நீ இப்போ தான் சாப்பிட வந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி போய் கையை காலை கழுவிட்டு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேங்கிறாங்க. சரி அவரும் போகிறாரு, போய் கையை காலை கழுவிட்டு வந்து உட்காராரு. திருப்பி திருப்பி வீட்டில் எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. அம்மா மீனா எங்கம்மான்னு. என்னடா மீனா எங்க நீ இப்போ கேட்குறா? அவள் என்னடா ஆஃபீஸ்லலாம் இருப்பா, இப்போ இங்கே எப்படி இருப்பா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அவளுக்கு ஃபோன் போட்டு பேசினாலாமா எதுவும் உனக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்குடா பேச போகிறா, காலையில் கிளம்பி போவா, திருப்பி அடுத்து சாயங்காலம் வந்துடுவா, அதுக்கடுத்த கேப்பில் எதுக்கு ஃபோன் போட்டு என்கிட்ட பேச போகிறா, அதெல்லாம் என்கிட்ட பேச மாட்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் மீனாவுக்கு ஃபோன் போட்டேன், ஃபோன் எதுவும் சுவிட்ச் ஆஃப்னே சொல்லி வருது, எதுவுமே ஃபோன் போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஏன் மாப்பிள்ள மீனா கூட உன்னால் பேசாமல் இருக்கவே முடியலையே, இப்போ பார்த்தாலும் மீனாக்கு ஃபோன் போட்டுகிட்டே இருப்பியோ அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் இல்லை, அப்போலேருந்து ஃபோன் போட்டுகிட்டே இருக்கேன், அப்போலேருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது அப்படிங்கிறாங்க. தெரியலையேடா என்னென்னு, அவங்க எல்லாம் காலையில் ஒன்று போல் தான் எல்லாம் கிளம்பி போனாங்க. ராஜி, மயில், மீனா எல்லோரும் தான் போனாங்கன்னு. ஓ அப்படியே, ஆமாம் மயில் எங்கே போனா அப்படின்னு சொல்லி பழனி கேட்குறாரு. அவங்க அம்மாகிட்ட பண்ணிட்டு போனாடா அப்படின்னு. அப்படியா சரிக்கான்னு. அப்போ ராஜி போயிருக்கானா, ராஜிக்கு என்ன எதுவும் கேட்டால் ஃபோன் போட்டால் தெரியுமில்ல அப்படின்ட்டு உடனே ராஜிக்கு